الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. அளவில்லா கருணையும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பேரை திருநாமத்தை கொண்டு இந்த ஹுதுபா பேருரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த பூமிக்கு மேலால் உண்மையாக வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு நாவினால் சாட்சியம் சொல்கிறேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், இன்னும் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்த நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு அல்லாஹுடைய இல்லத்துக்கு சமூகம் தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறார்களே, படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா இடங்களிலும் பயந்து நடந்து கொள்ளும்படி அடியேனாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைப்பான். யஃஅலு மா யஷா, நாடியதை செய்வான். ஃபஅலுல் லிமா யுரீத், எதை நாடுகிறானோ அதை செய்வதற்கு சர்வ ஆற்றலும் அதிகாரமும் கொண்டவன் அவன் மாத்திரம்தான். லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் எதை செய்து முடித்தானோ, எதை செய்து கொண்டிருக்கிறானோ, எதை செய்ய போகிறானோ அந்த விடயங்களை யாராலும் அவனிடம் ஏன் செய்தாய், ஏன் செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் செய்ய போகிறாய் என்று வினா தொடுக்க முடியாதவன். அந்த அல்லாஹுதான் சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயங்களை உள்ளத்துக்கு ஏற்படுத்தி சிரிக்க வைக்கிறான். அந்த அல்லாஹுதான் கவலையான, துக்கமான, மனதுக்கு பாரமான விடயங்களை ஏற்படுத்தி அளவைக்கிறான். எனவே அல்லாஹ் எம்மை நோக்கி சொல்கிறான், மனிதா, நீ சுயமாக சிரிக்கவும் இல்லை,
சுயமாக நீ அளவும் இல்லை. அந்த அல்லாஹுதான் மரணிக்க செய்கிறான், அந்த அல்லாஹுதான் மரணத்துக்கு பின்னால் உயிரை கொடுத்து எழுப்புகின்றான். அந்த அல்லாஹுதான் ஆண் பெண்ணிலிருந்து ஜோடியை படைத்தான். அந்த அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத் அல்லதி யுஸ்மது இலை, யாரின் பக்கம் தேவை காணப்படுமோ அப்படிப்பட்டவன். அப்படி என்றால் அவன் தேவையற்றவன். லம் யலித், அவன் பெறவும் இல்லை, அவனுக்கு குழந்தை கிடையாது. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு தாயோ தகப்பனோ கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அந்த அல்லாஹுக்கு நிகராக, தோதுவாக, ஈக்குவலாக உலகத்தில் எதுவும் எந்த ஒன்றும் எவரும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நமக்கு 2 கட்டளைகளை தந்திருக்கிறான். 2 கட்டளைகளை தந்திருக்கிறான். ஒன்று செய்யுங்கள், அது ஏவல். இன்னொன்று செய்ய வேண்டாம், அது விலக்கல். அதைத்தான் நாம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஜும்மாவுடைய தினத்திலே சொல்கிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபி நவாஹி. என்னை நோக்கியும் அதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களை நோக்கியும் அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னவென்றால், நாம் அனைவர்களும் அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு, சக்திக்கு உட்பட்ட அளவு செய்ய வேண்டும். விலக்கல்களை முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் எதை செய்யும்படி சொன்னானோ அது யாருக்கு முடியுமாக இருக்கிறதோ அதை விடுவது தவறு, தப்பு, குற்றம், பாவம். எதை அல்லாஹ் நெருங்க வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று தடுத்தானோ அதை நாம் செய்வது பாவம், குற்றம், தவறு, தப்பு. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்றைய ஹுத்பாவின் ஊடாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹு தஆலா இந்த 2ம் அவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஏவல் விடுகின்ற போது அதுவும் பாவமாக அமைகிறது. விலக்கல் அதை நாம் செய்கின்ற போது அதுவும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அமைகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த 2ன் விளைவைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பாவம் என்று. இந்த பாவத்துடைய தாக்கம், இந்த பாவத்துடைய விபரீதம், அதை சரியாக துல்லியமாக நாம் உணர்வோமாக இருந்தால் வாழ்க்கையில் பாவத்தை எட்டி பார்க்கவும் மாட்டோம். குர்ஆன் அன்று வாழ்ந்த மனிதர்கள், அன்று வாழ்ந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி குர்ஆன் துல்லியமாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அவர்கள் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள், ஏன் அவர்கள் உலகத்தில் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத்துடைய 40வது வசனத்தில் எப்படி பேசுகிறான்? ஃபகுல்லன் அஹத்னா பிதன்பி, ஃபகுல்லன் ஒவ்வொருவர்களையும், அஹத்னா நாங்கள் பிடித்தோம், தண்டித்தோம், பிதன்பிஹிம் அவர்களுடைய பாவத்துக்கு தக்கவாறு. அவர்களுக்கு அல்லாஹ் நபியை அனுப்பி நீங்கள் இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்ற போது, அதற்கு மாற்றமாக அவர்கள் நடக்கின்ற போது அல்லாஹ் அவர்களை தண்டித்தார். அல்லாஹ் 4 சாரார்களை பேசுகின்றார். வமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹிம் ஹாசிபா. லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு நீங்கள் இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், இது குற்றம், இது பாவம், அல்லாஹ் விலக்கியது என்று அந்த பாவத்தை தடுத்தார்கள். ஓரின சேர்க்கை கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்தார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வேண்டாம். ஆனால் அவர்கள் செய்தார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹு தாலா வானத்திலிருந்து கல்மாரியை பொழிந்து அல்லாஹ் அவர்களை அளித்தார். இரண்டாவது சாரார் மன் அகதத்துஹு ஸைஹா, சமூது கூட்டம், வஇலா சமூத அகாஹும் ஸாலிஹா, சமூது கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவர்களை நெருப்படுத்தினான், அவர்களுக்கு கட்டளைகளை சொன்னான். ஆனால் அந்த சமூது கூட்டம் அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைக்கு முழுமையாக மாற்றம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை சத்தத்தை கொண்டு அளித்தான். وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ, இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் பூமிக்குள்ளே சுரி வாங்கினோம், அவர்களை பூமிக்குள்ளே இழுத்துக் கொண்டோம். அவர்கள்தான் காரூனோடு இருந்த அந்த கூட்டத்தார்கள். அல்லாஹு தஆலா நாலாவது சொல்கிறான், وَمِنْهُمْ இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களை நாம் என்ன செய்தோம் என்றால் வெள்ளத்தினால், தண்ணீரில் அவர்களை மூழ்கடித்து அளித்தோம். وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا, அவர்களை நாம் தண்ணிக்குள் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள்தான் ஃபிரௌனோடு இருந்த கூட்டத்தார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதிகளை அவர்கள் எடுத்து நடக்க தவறிய போது அவர்களை அல்லாஹு தஆலா வெள்ளத்தினால், தண்ணீரிலே அவர்களை மூழ்கடித்து அல்லாஹ் தஆலா அளித்தார். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியுமா? وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ, அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை. وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ, அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். நாம் இருக்கின்ற இந்த முஹர்ரமுடைய மாதம், இது சங்கை மிகுந்த மாதம். எங்களுக்கு தெரியும் 4 மாதங்கள் இருக்கிறது. இந்த 4 மாதங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்கின்ற போது ஒரு செய்தியை சொல்கிறான், பலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். யோசிங்க, அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நீங்க அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று எங்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்க யாரும் எங்களை கையில நாங்க வெட்டி கொள்ள மாட்டோம், எங்கட கால நாங்க வெட்டி கொள்ள மாட்டோம், எங்கட உயிருக்கு நாங்க ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விடயத்தை செய்ய மாட்டோம். ஆனா அல்லாஹ் எங்களை நோக்கி சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்க அடுத்தவர்களுக்கு செய்கின்ற துரோகம், அடுத்தவர்களுக்கு செய்கின்ற குற்றம், அது நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றீர்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அந்த சாரார்கள், அந்த கூட்டத்தார்கள், அது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமாக இருக்கலாம், சமூது கூட்டமாக இருக்கலாம், காரூனோடு இருந்தவர்களாக இருக்கலாம், ஃபிரௌன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த அந்த கூட்டத்தார்களாக இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்த அந்த கூட்டத்தார்களாக இருக்கலாம். அவர்களை நாங்கள் அழித்தது அவர்களுக்கு செய்த அநியாயத்தின் வினைதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துர் ரூம்ல சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், இன்று எங்கெடுத்தாலும் பிரச்சனை, தரையிலும் பிரச்சனை, கடலும் பிரச்சனை, தரையிலும் பிரச்சனை, கடலிலும் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? நாங்கள் அல்லது ஒரு அனர்த்தங்கள் வருகின்ற போது, நாட்டில் அல்லது உலகளாவிய ரீதியில் ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அதற்கு மேற்கோள் காட்டுவார்கள் விஞ்ஞானிகள். ஒரு இடத்தை அவர்கள் காட்டுகின்ற அந்த விடயம் அது சரியாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதா, அல்லாஹுவை நம்பிய மனிதன் இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடலில் பிரச்சனையா, தரையில் பிரச்சனையா? அல்லாஹ் சொல்கிறான், பிமா கஸபத் ஐதின் நாஸ். இமாம் பகவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தஃசீருல் பகவில் எழுதுகிறார்கள், பிஷுமி துனூபிஹிம், இது மனிதர்களுடைய பாவத்தின் முழுமைதான். தரையிலும் பிரச்சனை, கடலிலும் பிரச்சனை. இன்று நீங்கள் எந்த இடத்தை நோக்கி நீங்கள் ஒரு பார்த்தாலும், நாங்கள் எந்த இடத்தை நோக்கி, எந்த நாட்டை நோக்கி, எந்த இடத்தை நோக்கி பார்த்தாலும் அங்க பிரச்சனை தான். பிரச்சனைக்கான காரணம்
நானும் நீங்களும் செய்து கொண்ட பாவம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அடிப்படையில் இன்றைய ஹுத்பாவிலே ஒரு வரலாற்று ஒரு குறிப்பை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த வரலாற்று குறிப்பு உண்மையில் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தோடு தான் இந்த வரலாற்று குறிப்பை இந்த ஹுத்பாவிலே ஞாபகப்படுத்துகின்றேன். சூரத்துல் கலமை பிரட்டி படிச்சு பாருங்கள். சூரத்துல் கலம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற சூரத்துல் முல்கு அந்த அத்தியாயம், அதற்கு அடுத்ததாக வருகின்ற அத்தியாயம் தான் சூரத்துல் கலம். இந்த சூரத்துல் கலம்ல அல்லாஹு தஆலா ஒரு வரலாற்றை பேசுகின்றான், ஒரு சரித்திரத்தை பேசுகின்றான். அல்லாஹ்வே அவனாக ஒரு கதையை நமக்கு சொல்கிறான். அந்த கதையினூடாக, அந்த வரலாற்றின் குறிப்பினூடாக நானும் நீங்களும் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? சூரத்துல் கலம் எடுத்து 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நீங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. அது ஒரு வரலாறு. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah, நாம் அந்த மக்காவில் வாழ்ந்த குறைஷி குஃபார்களை நாங்கள் சோதித்தோம். அவர்களுக்கு பஞ்சத்தையும் அவர்களுக்கு பசியையும் நாம் கொடுத்தோம். எவ்வாறென்றால், கமா பலவுனாஹும் அஸ்ஹாபல் ஜன்னah, தோப்பு உடையவர்களை சோதித்ததை போல். அந்த தோப்பு, அந்த தோற்றம் உடையவர்கள் யார்? அவர்கள் தான் யமன்ல வாழ்ந்த, யமன்ல இருக்கின்ற சன்ஆவுடைய பகுதி, அதுக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர். ரஜுலுன் முஸ்லிமுன் சாலிஹுன், நல்ல மனிதர், அல்லாஹுவை நம்பி வாழ்ந்த மனிதர். இவருக்கு அல்லாஹு தஆலா தோட்டங்களை கொடுத்திருந்தான். நமக்கு எப்படி தென்னம் தோட்டங்கள் பெருமதியாக இருக்கிறதோ, அன்று வாழ்ந்த மனிதர்களுக்கு திராட்சை ஈச்சம் மரங்கள் பெருமதியானது. அல்லாஹு தஆலா அவருக்கு இந்த தோட்டங்களை கொடுத்திருந்தார். இவற்றிருந்த நல்ல ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? இவர் அறுவடையுடைய காலம், அந்த சீசன்ல போய்த்து பழங்களை அறுவடை செய்து அந்த சன்ஆவுக்கு பக்கத்துல வாழ்கின்ற மக்கள் இருந்தார்கள், ஏழை மக்கள். அந்த ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைச்சார். எந்த அளவுண்டா, அலி சாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய சஃப்வால எழுதுறாங்க, எப்படி கொடுப்பார்னா காமிலன் வாஃபிரன், பரிபூர்ணமாக அந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவை கணக்கு பார்த்து மிகவும் நிரப்பமாக அந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைச்சாரு அந்த பழங்களாக. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வாரார்கள். இவருடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டு போகுது? அல்லாஹ் இவருக்கும் இறப்பை முடிவு செய்கிறார். இவருக்கும் உலகத்தை விட்டு பிரிகின்ற காலம் வருகிறது. இவருக்கு 3 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ், இவருடைய இறப்புக்கு பின்னால், இவருடைய மறைவுக்கு பின்னால் இப்ப அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக, அனந்தர சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த பிள்ளைகள் வருகிறார்கள். இந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த தோட்டத்தை பராமரித்து வருகிறார்கள். இப்ப அறுவடையுடைய காலம் நெருங்குது. நாளை அறுவடை செய்ய வேண்டும், நாளை அறுவடை செய்ய வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்ப அவர்கள் மேச போட்டு உட்கார்றாங்க, கதிரை போட்டு உட்கார்றாங்க. ஏன்? நாங்க ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும், ஒரு டிஸ்கஸ் பண்ணி கொள்ளணும். என்ன தெரியுமா? நாளை அறுவடை செய்ய போகின்றோம். இந்த அறுவடை நேரத்தில் இங்கிருக்கின்ற ஏழைகள் அந்த தோட்டத்துக்கு வருவார்கள். அந்த ஏழைகளுக்கு நாங்கள் எங்களுடைய தந்தை கொடுத்தது போன்று கொடுக்க வேண்டி வரும். எனவே வாப்பா தந்தை போன அந்த பாதையில எங்களால நகர முடியாது, எங்களால போக முடியாது. வாப்பா மடத்தனமான வேலையுண்டு அறிவீனமாக செஞ்சுட்டு போய்த்தாரு, அந்த பாதையில எங்களுக்கு நகர முடியாது, ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது. எனவே நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் நாளை காலையில் வைத்து அதை ஏழைகள் வருவதற்கு முன்னால் அறுவடை செய்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன் பேசுகிறது, இல் அக்ஸரு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அல்லாஹு அக்பர்.
எவ்வளவு மோசமான எண்ணம், எவ்வளவு தீய எண்ணம். ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பது இருக்கிறது, இதுதான் பூமியில் செய்யப்படுகின்ற அமல்கள்ல ஆக சிறந்த அமல். புகார்ல வரக்கூடிய ரிவாயத், முஸ்லிமின் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒருவர் வாள் ஏந்தி போர்க்களத்தில எதிரிகளுக்கு முன்னால் நின்று ஜிஹாது செய்கிறார். இந்த ஜிஹாதுக்கு ரசூலுல்லாஹ் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருவர் முயற்சி செய்கிறார். அவரை ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டார். எப்படி ஒப்பிட்டார்கள்? ஒரு ஏழை மனிதர், ஒரு கஷ்டகார மனிதர், வீடு இல்ல, வாகனம் இல்ல, குடும்பத்தை ஓட்டிக் கொண்டு போக இயலாது, இவரை இவருடைய கஷ்டத்தை துடைக்கணும், இவருடைய கஷ்டத்தை இல்லாமலாக்கணும் என்று ஒருவர் முயற்சி செய்கிறார், ஓடுகிறார், திரிகிறார், மக்களை போய் சந்தித்து இவர் இந்த ஏழையுடைய கண்ணீரை துடைக்கிறார். ரசூலுல்லாஹ் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்கின்ற ஒருவரை போன்று என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அவ்வளவு பெரிய ஒரு பாரிய ஒரு அமல இவர்கள் நிப்பாட்டுகின்றார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? நாளை காலையில் வைத்து நாங்கள் எந்த அளவுண்டா தக்கீதுடைய நூலை போட்டு சொல்கிறார்கள், நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக ஏழைகள் வருவதற்கு முன்னால் அங்கிருக்கின்ற தோட்டத்தில் இருக்கின்ற பழங்களை அறுவடை செய்துவிட்டு வருவோம் என்று அந்த நினைப்போடு அந்த முடிவோடு அவர்கள் கலைகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வலா யஸ்தஸ்ரூன், அவர்களும் ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த பிள்ளைகள், முஸ்லிம்கள் தான், அல்லாஹுவை நம்பியவர்கள் தான். ஆனால் ஒரு தீய முடிவை எடுத்துக்கொண்டு நகருகிறார்கள். வலா யஸ்தஸ்ரூன், குர்ஆன் சொல்கிறது, சூரத்துல் கலம் பேசுகிறது, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹு அக்பர். இவர்கள் உறக்கத்துக்கு போகிறார்கள், அறையிலே போய் தூங்குகிறார்கள். இவர்கள் நாளை விடுவற்றும், நாங்கள் அந்த விடுவதற்கு காலையாகுவதற்கு முன்னால் அந்த பழங்களை அறுவடை செய்துவிட்டு வருவோம் என்று தூங்குகின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஃபதாஃப அலைஹா தாயிஃபுன் மிர் ரப்பிக் வஹும் நாயிமூன், அவர்கள் அறைக்குள்ளே தூங்குகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அவர்களுடைய பழத்தோட்டத்தை அல்லாஹ் நிறுத்தி கூறுகின்றான். நல்லா விளங்குங்க, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எந்த ஏழை மனிதத்தையும் பேசி சொல்ல இல்ல, நாளைக்கு அறுவடை செய்ய போகின்றோம், எங்கட தோட்டத்துக்கு வரப்படாது, நாங்க உங்களுக்கு எங்கள் தோட்டத்தில் உள்ள பழங்களை தரமாட்டோம் என்று எந்த ஏழையை நோக்கியும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற அந்த வாப்பா தந்தை செய்த பாரிய பணியை அவர்கள் நிறுத்துகின்றார்கள். அல்லாஹ் அவன் இதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய முடிவை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அல்லாஹ் அந்த பழங்கள் இருக்கின்ற தோட்டத்தை அப்படி எரித்து விடுகிறான். அலி சாபுரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், கர்ரமாதில் அஸ்வத், அந்த தோட்டம் கடும் கருப்பான சாம்பலாக மாறிச்சு. போய் பார்த்தா வெறும் சாம்பல், அதுவும் கருப்பாயிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? காலையில எழும்புறாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், எரிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க, நாங்க ஒரு பயிர் செஞ்சிருக்கிறோம், நாளைக்கு அறுவடை செய்யணும், போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் நெருப்பு வச்சுட்டாரு, எப்படி ஆர்த்திரம் வரும், எவ்வளவு கவலை வரும், எல்லாம் கருகி போய் தீக்குது. இத மாதிரி அது கருகி பைத்தி. ஆனா இவங்க காலையில எழும்பி என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்ப நாங்க காலையில எழும்பிட்டோம், அவசரமாக பேத்துருவோம், என்ன செய்வோம்? ஏழைகள் வருவதற்கு முன்னால குர்ஆன் அழகாக பேசிக் கொண்டு வருது. நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு போறாங்க, யாரும் ஏழைகள் நுழைந்து விடக் கூடாது, அவசரமாக பேத்தி காலையில பேத்தி அறுவடை செய்து விட்டு வருவோம் என்று அங்கே தோட்டத்தை நோக்கி அங்கே நகருகிறார்கள், போகிறார்கள். தோட்டத்துக்கு முன்னால பேத்தி கேட்ல நின்று வாயில நின்று பார்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர்.
فلما رأوها قالوا إنا لضالون. தோட்டத்தை பார்க்கிறார்கள், அல்லாஹு அக்பர், என்ன ஆச்சரியம், வியப்போடு பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள், இல்ல இது வாப்போட தோட்டம் இல்ல, நாங்க வழி தவறி வந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தவறி வேறொரு தோட்டத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஏன்? நேற்று பார்த்தோம் பழங்கள் பழுத்திருந்தது, நாளை அறுவடை செய்ய வேண்டும், ஆனால் இன்று வந்திருக்கிறோம் என்கிற தோட்டம் இல்ல, தோட்டம் பத்தி கிடக்கிறது, எரிஞ்சு கிடக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நல்லா பார்க்கிறார்கள். எங்கட பாச சொல்றா லைட்டை போட்டு பாத்திப்பார்கள், கொஞ்சம் வெளிச்சம் காணாது பார்க்கிறார்கள். இல்ல தோச்சடிச்சு பார்த்தார்கள், இல்ல இல்ல தோட்டம் எங்கட வாப்பட தோட்டம் தான். இப்ப புரியுது, இப்ப விளங்குது. பத்தினத்துக்கு பின்னால், தோட்டம் கரீரத்துக்கு பின்னால் நாங்கள் எடுத்த முடிவு பிழையானது, தப்பானது, தவறானது, இது குற்றம், இது தவறு, இது தப்பு, இது பாவம் என்று புரிகிறது. இப்போது சொல்கிறார்கள், பல் நஹ்னு மஹ்ரூமூன். அல்லாஹு அக்பர். சொல்கிறார்கள், ஆஹா, நாங்க செஞ்சது தப்புதான், நாங்க செஞ்ச வாப்பா செஞ்ச பணியை செய்ய கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்ததின் வினைதான், அதன் முடிவுதான், அதன் தாக்கம்தான், அதன் விபரீதம்தான் இந்த தோட்டம் பத்தி பேசிக்கிறது. எப்படியோ 3 பேர்ல நல்லொத்தன் இருப்பானே, 5 பேர் இருந்து ஒரு பாவத்தை செய்ய போடா ஒத்தனாவது செய்வான், சொல்லுவான், வானண்டப்பா செய்ய வானம், இது பாவம், சில நேரம் நாங்க மாட்டினா போலீஸ்ல போய் இருக்கணும், சிறையில போய் இருக்கணும் என்று யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு. அப்படி ஒருத்தர் நல்ல மனுஷன் இருப்பான். அது மாதிரி ஒரு மனிதர், நல்ல மனிதர் இருந்தார். அவர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்கிறான், قال اوسطهم اعلمهم اعقلهم, நல்ல புத்திசாலி, நல்ல விளக்கசாலி, நல்ல விஷயம் உள்ளவர். அவர் சொல்றாரு, قال الم اقل لكم لولا تسبحون. அப்பா சொன்னேன் தான்டா அப்பா, அல்லாஹ்வை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லி அல்லாஹ்வுடைய நினைவோடு நடந்து கொள்ள சொல்ல இல்லையா? இப்ப புரியுது. இப்ப சொல்றார்கள் என்ன தெரியுமா? காலோ சுப்ஹான ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன். நானும் நீங்கள் அது மாதிரி தான் எங்களுக்கு நடக்கிறது. நாங்க ஒரு பாவத்தை எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, செய்ய வானம், செய்ய வானம், செய்ய வானம், மிம்பர்ல கதறிப்பாங்க, அல்லது வீடு வீடாக வந்து தட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு படாது. எப்ப தெரியுமா படும்? அதனுடைய விபரீதத்தை, அதனுடைய தாக்கத்தை உணர்ற நேரம். கண்ணியமானவர்களே, இப்ப சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் நாங்க அநியாயம் எங்களுக்கு செஞ்சு கொண்டோம். ஒவ்வொருத்தரும் அவர்களை நோக்கி நிந்தித்துக் கொள்கிறார்கள், பழித்துக் கொள்கிறார்கள். என்னடா வாப்பா செஞ்சோம், நாங்க செஞ்சது தப்பு, நாங்க செய்தது தவறு என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் நிந்தித்துக் கொள்கிறார்கள், பழித்துக் கொள்கிறார்கள், ஏசிக் கொள்கிறார்கள். இப்ப சொல்கிறார்கள், காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன். நாங்க நிச்சயமாக அல்லாஹ் போட்ட வரையறையை மீறிட்டோம், அல்லாஹ் போட்ட எல்லையை தாண்டிட்டோம் என்று இப்ப அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறார் தெரியுமா? அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். அல்லாஹ் நாங்க ஏற்றுக்கொண்டோம் தானே பாவத்தை, நாங்க தப்பை ஏற்றுக்கொண்டோம். நல்லா விளங்குங்க, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மனிதனால தப்பு நடக்கும், மனிதனால தவறு நடக்கும். அந்த தவறை உணர்ந்து மாறுகின்ற நிலை நமக்கு வரணும். மௌத்துக்கு முன்னால அந்த நிலை வரணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறான். இவர்கள் நடந்ததுக்கு பின்னால இப்ப தவற உணர்ந்தாங்க, தப்ப உணர்ந்தாங்க, அவர்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து இப்ப சொல்லுகிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் இதை விட நல்லதை தரலும், நாங்கள் அல்லாஹுடைய அன்ப, அல்லாஹுடைய அருள எதிர்பார்த்து அல்லாஹும் பக்கம் மீறுகிறோம் என்று வந்தார். ஆனா அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசி வசனத்தை 33வது வசனத்தை முடிக்கிறான். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் இந்த வரலாற்றினூடாக பாடம், இந்த சரித்திரத்தினூடாக, இந்த அல்லாஹ் சொன்ன கதையின் மூலமாக அதுதான் எங்களுக்கு பாடம். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? கதாலிகல் அஸாப், கதாலிகல் அஸாப். மனிதா
எல்லாரும் விலகிக் கொள்ளுங்க. இந்த ஆயத்து கயாமத்து வரைக்கும் இந்த வசனம் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கும். கதாலிகல் அதாப், ஏண்ட வேதனை ஏண்ட கட்டளைய மீறுகின்ற போது, ஏண்ட ஏவலை செய்யாம ஏண்ட விலக்கலை நீங்க செய்தா, நீங்க ஏண்ட ஏவலை செய்தாம விடுவதும் குற்றம், நீங்கள் நான் விளக்குகின்ற விளக்கலை செய்வதும் தப்பு. இதை நீங்க இப்படி நடந்து கொண்டால் என்னுடைய வேதனை இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் முடிக்கிறான். முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், வலா அஸாபுல் ஆகிரத்தி அக்பர். இல்ல, நீங்க தப்ப உணர இல்ல, தப்ப உணராம தௌபா செய்யாம இஸ்திக்ஃபார் செய்யாம தவறிலிருந்து நீங்க மீளாம அதே நிலையில் மௌத்தாகி வந்தால், அதே நிலையில் மரணம் உங்களுக்கு வந்துட்டால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இது நோம்பல், அதாவது லேசான வேதனை, இது இலகுவான வேதனை. ஆனால் மறுமையுடைய வேதனை இருக்கிறது அக்பர், அது மிக பெருசி, மிக பெருசி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி நபரும் வீட்டுக்கு பேசி யோசிங்க, நான் என்ன தப்பு செய்கிறேன். வியாபாரிகளே, வியாபாரிகளே, நாங்க டிஜிட்டல்ல தான் நெருக்கிறோம், எங்கட வியாபாரம் டிஜிட்டலாகத்தான் போகுது, நெருக்கிறோம். சில நேரம் நாங்க நெருக்கிற நேரம் மேல ஃபேன் சுத்தி கொண்டிருக்குது, அந்த ஃபேனின் ஊடாக ஒரு கிராம் கூடிட்டா நாங்க நல்லா பார்த்து கொள்ளணும், சரியாக நான் வச்சிருக்கிறேனா, சைபர் ஜீரோல இருந்து ஆரம்பிக்குதா, ஜீரோல இருந்து ஆரம்பிக்குதா, ஒன்றிலிருந்து ஆரம்பிக்குதா, ஒரு கிராம் தான். ஆனால் இது நாளுக்கு நாள் பெருகி பெருகி இது எத்தனையோ கிலோவாக மாறும். இந்த கிலோக்கள் நாளை மறுமையில் இதை சரியாக உணராம செஞ்சிட்டோம்னா அது பாவம் என்று தெரியாம, அது என்று நாங்க பாவம் என்று புரியாமல் செய்கிறோம், ஆனால் அதை விளங்காமல் செய்கிறோம், ஆனால் அது பாவம். இது நாளை மறுமையில் எங்களை தாக்கும், உலகத்திலும் அது அதனுடைய தாக்கத்தை நாங்கள் உணர்வோம். எனவே இப்படி நான் ஒரு சிறிய பாவத்தை தான் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டினேன், ஒரு வரலாற்றின் நிகழ்வாக. நல்லா விளங்குங்க, அவர்கள் ஏழைக்கு கொடுக்காமல் இருக்கவில்லை, ஏழை யாருக்கும் கொடுக்காமல் தடுக்கவும் இல்லை, யாருக்கும் வந்தவர்களை ஏசி ஏழைகளை விரட்டவும் இல்லை. ஆனா கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடுதான் அறையிலே தூங்கினார்கள். அந்த பாவத்தின் வினை ஒரு தோற்றம் எரிக்கப்பட்டது வரலாறாக இருக்கிறது என்றால் நாங்கள் இன்று எத்தனை பாவம் செய்கிறோம், அல்லாஹ் எத்தனை பாவம் செய்கிறோம், அல்லாஹு அக்பர். எனவே உணர்வோம், விளங்குவோம். அந்த உணர்வும் அந்த விளக்கம் அந்த உணர்வு எங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பாவத்தை மட்டும் அடையாளப்படுத்தினேன். பாவம் ஏராளம். எனவே நாங்கள் உணர்ந்து அந்த பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொண்டு வாழுகின்ற பழக்கத்தை நானும் நீங்களும் ஏற்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் சந்தோஷம், வாழ்க்கையில் நிம்மதி, மறுமையில் சுவனம், மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எனவே பாவத்திலிருந்து விலகி, பாவத்திலிருந்து ஒதுங்கி, பாவத்திலிருந்து தவிர்ந்து வாழுகின்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களும் சேர்த்தல்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பெற்றெடுத்த மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. உலகத்தில் வாழுகின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அப்துல் ரஹ்மானே அல்லாஹ் எங்களுக்கு கிடைத்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே அவர்களை சுருக்கத்தில் ஆசனங்கள் அமர் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்தல்வாயாக. எங்களுடைய எதிர்கால சமூகத்தை அல்லாஹ், எதிர்கால பிச்சலங்களை, எதிர்கால வாலிபர்களை அல்லாஹ் உனக்கு விருப்பமானவர்களாக வாழ்வதற்குரிய அந்த சூழலை அமைத்துக் கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ், இன்று எல்லோரும் பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறோம் யா அல்லாஹ், நாங்கள் பாவத்தில் உழந்து கிடக்கிறோம் யா அல்லாஹ். பார்ப்பதும் பாவம், கேட்பதும் பாவம், சிந்திப்பதும் பாவம், நினைப்பதும் பாவம் யா அல்லாஹ். அப்படியான ஒரு சூழல் வாழுகின்றோம் யா அல்லாஹ். பாவத்திலிருந்து ஒதுங்கி வாழுகின்ற நிலைமை ஏற்படுத்துவாயாக. இந்த ஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل والله أكبر كبيرا وتبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خلق كل شيء فقدره تقديرا وأشهد أن سيدنا ونبينا محمدا رسول رب العالمين إلى الناس أجمعين أرسله شاهدا ومبشرا ونذيرا
وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آل بيته وأزواجه وذريته وأصحابه وأتباعه إلى يوم الدين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم: ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. قلت ما سمعتم شاكرا لله وممتنا لفضله ومستغفرا إياه لي ولكم وبالمؤمنين والمؤمنات من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم، والذي أنعم علينا بدين التقييم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. وقال النبي عليه الصلاة والسلام: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأستقوم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنه، وعن بنت رسول فاطمة والحسن والحسين سيدا شباب أهل الجنة، والأمرة والعباس وولده ظاهرة ما زادوا ذنبا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسبي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهدكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.